நண்பா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா ஃபேஸ்புக்கை பற்றி. ஃபேஸ்புக்கை சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்து நிற்கிது இந்த ஃபேஸ்புக். நார்மலாக பயன்படுத்துறதை விட சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துறது ரொம்ப செக்யூராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவு பண்ண போகிறேன். ஒரு சில விஷயங்களை ஹிட்டனாகவே அந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ மூலியமாக ஃபேஸ்புக்கை பயன்படுத்துகிறவங்க, அதுவும் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனில் பயன்படுத்தக்கூடியவங்க 5 வகையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. ஸோ அதை நான் இந்த வீடியோ மூலியமாக வெளியே கொண்டு வர போகிறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ முதல்ல பார்க்க போகிற ஃபியூச்சர் எதுன்னா, உங்களோட லைக்ஸ், கமெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸை உங்கள் ப்ரொஃபைல் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். முதல்ல ஃபேஸ்புக்கில் நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் எதுனா, நம்ம நண்பர்களுக்கு, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு லைக்ஸ், கமெண்ட்ஸ் இதெல்லாம் அனுப்பியிருக்கோம், யார் யாருக்கெல்லாம் அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ முதல்ல நம்ம ஃபேஸ்புக்கில் பார்க்க போகிற ஃபியூச்சரை லைக்ஸ், கமெண்ட்ஸ், அப்புறம் ரியாக்ஷன். இது நம்ம யார் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் நம்ம அனுப்பியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம டெலிட் பண்ண முடியுமா, அன்லைக் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் ஃபியூச்சரில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நீங்கள் டாப் ரைட்டில் ஒரு 3 லைன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணிக்கங்க. டேப் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேர் கொடுத்து வியூ யுவர் ப்ரொஃபைல் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெயின் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி லாகின் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் லைக்ஸ், கமெண்ட்ஸ், ரியாக்ஷன் எல்லா விஷயங்களும் நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்தை நம்ம எப்படி ஹோல்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது ஆக்டிவிட்டி லாக் அப்படின்னு கொடுத்து கீழே ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் எல்லாத்துக்குமே நம்ம அக்செப்ட் கொடுத்துருக்கேன், ஆல்னு கொடுத்துருக்கேன். ஸோ பர்டிகுலர் விஷயங்களை மட்டும் நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இது முன்னாடி நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறத லைக்கில் நம்ம அந்த லைக்ஸ் அண்ட் ரியாக்ஷனில் டேப் பண்ணி பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் இது இருக்கும், ஏரோ இருக்கும், அதை நம்ம டேப் பண்ணால் அன்லைக் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தா அந்த கமெண்ட்ஸ் நான் டெலிட் பண்ணவும் செய்யலாம். ஸோ சேம் அதே மாதிரி தான் வலது பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் ஏரோ இருக்கும், அதை நான் டேப் பண்ணி டெலிட் கொடுத்தா அந்த கமெண்ட் டெலிட் ஆகிடும். ஸோ இது ஒரு ஃபீச்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர், ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் யார் யாரெல்லாம் உங்களை அன்ஃப்ரெண்ட் பண்ணியிருக்கா இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபேஸ்புக்கில் இல்லைங்க, அதுக்குன்னு பிரத்யேக அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனை உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா யார் யாரெல்லாம் உங்களை அன்ஃப்ரெண்ட் பண்ணிக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் ஃபேஸ்புக்கில் இல்லாத ஒரு ஃபீச்சர். இது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபேஸ்புக்கில் உள்ள விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த அப்ளிகேஷனோட பேர் ஹூ அன்ஃப்ரெண்டட் மீ அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கு வழக்கம் போல் நீங்கள் ஃபேஸ்புக்கோட அக்கௌண்ட் லாகின் கொடுத்து நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகணும். ஸோ நான் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கொடுத்து லாகின் கொடுத்துக்கிட்றேன். இப்போ லாகின் கொடுத்துட்டேன். லாகின் கொடுத்ததுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் யூ யூஸ் திஸ் அப்ளிகேஷன், ஃப்ரம் நவ் ஆன் யூ வில் பி நோட்டிஃபைட் when your contact list changes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நான் இது ஃபஸ்ட் டைம் அந்த அப்ளிகேஷன் நான் பயன்படுத்துகிறேன். ஸோ ஒன்ஸ் நான் என்னோடய ஃபேஸ்புக்கோட யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு நான் லாகின் கொடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக இது கனெக்டட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் என்னோடய ஃபேஸ்புக்கில் யார் யாரெல்லாம் அன்ஃப்ரெண்ட் பண்ணுறாங்களோ என்ன, ஸோ அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இந்த அப்ளிகேஷன் எங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ 3 டாட்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ்புக்கோட யூசர் நேம் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷோன் கொடுத்ததில் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ பிளாக்ட் யூ, ஃப்ரெண்ட்ஸ் ஹூ அன்ஃப்ரெண்டட் யூ, இந்த மாதிரி ஒரு 6 விஷயங்களை கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டடானது தான். ஸோ அவர் என்னென்னலாம் என்னோடய அக்கௌண்ட்டை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இந்த அப்ளிகேஷன் மூலமாக அதை தெரிஞ்சுக்கலாம். அவர் இன்கேஸ் பிளாக் பண்ணிக்கலாம், அன்ஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம், டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம், ரீஆக்டிவேட் பண்ணிக்கலாம், பிபி ஃப்ரெண்டட் அப்படின்னு பண்ணிக்கலாம், நியூ ஃப்ரெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 6 விஷயங்களை அவர் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்குது, பேக்கப் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணிக்கலாம், நிறைய ஃபீச்சர் அக்சஸ் பண்ணுறதுக்கு. இக்னோர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இதில் போனஸுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஆப்ஷனில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆப்ஷனில் நிறைய விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. பிளாகிங் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, டெலிட் பண்ணுறது, நியூ ஃப்ரெண்ட்ஸ் ஷோ பண்ணுறது. ஸோ இந்த அப்ளிகேஷன் 3G 4G வைஃபை இதெல்லாம் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபீச்சராக இந்த அப்ளிகேஷன் இருக்குது. மூணாவதாக பார்க்க போகிற ஃபீச்சர் எதுனா, ஃபேஸ்புக்கில் வழக்கமாக நீங்கள் கமெண்ட் இடும் போது அந்த கமெண்டோட லெட்டர்ஸ் கலர் கொடுத்து
லெட்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணணும். அது எப்படிங்கிறத நம்ம வந்து ஃபேஸ்புக் லைட் மூலியமாக உங்களோட கமெண்ட்ஸை வந்து கலர் கோடட் கொடுத்து நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ அடுத்து மூணாவது நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் எதுன்னா, ஃபேஸ்புக்கில் நம்மளோட கமெண்டை எப்படி கலரைஸாக பண்ணுறது அதை நம்ம பார்க்க போகிறோம். அது எஃபியில் பண்ண முடியாது, அதாவது ஃபேஸ்புக்கில் பண்ண முடியாது, ஃபேஸ்புக் லைட்டில் தான் பண்ண முடியும். அந்த அப்ளிகேஷனை உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கோட யூசர் நேமை யூஸ் பண்ணி நம்ம கமெண்டை கலரைஸாக நம்ம ஷேர் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபேஸ்புக் லைட்டில் போய்ட்டு உங்களோட நண்பரோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் போய் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போய்ட்டு கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு இந்த மாதிரி டைப் பண்ணி கொடுங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், நான் கொடுத்த கமெண்ட் என்னோடய பேரில் வந்திருக்கு, ஓகேன்னு வந்திருக்கு. ஸோ நான் எஃபியில் போய் நான் செக் பண்ணேன்னா என்னோடய கமெண்ட் பிளாக் கலர் லெட்டரில் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ இது மூலமாக நீங்கள் வெவ்வேறு கலரில் வந்து நீங்கள் வந்து உங்களோட கமெண்டை ஷேர் பண்ண முடியும். நாலாவதாக நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் வந்து ஃபேஸ் ரெக்கக்னிஷன். இந்த ஃபீச்சர் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, உங்கள் ப்ரொஃபைல் பிக்சரை யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக உங்கள் அக்கௌண்ட்டில் டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி ஃபோட்டோ, வீடியோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இந்த ஃபேஸ் ரெக்கக்னிஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை பற்றி வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் எதுனா ஃபேஸ் ரெக்கக்னிஷன். சமீபத்தில் அப்டேட் கொடுத்த ஒரு ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதை பார்க்கலாம். வழக்கம் போல் டாப் 3ல் ரைட் சைடில் ஒரு 3 லைன் இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணுவோம். டேப் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் பேஜை. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க கீழே. ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் செட்டிங்ஸ் இருக்கும், அதை நம்ம டேப் பண்ணுவோம். டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் ரெக்கக்னிஷன் செட்டிங்ஸ்ன்னு இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணுவோம். டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. டு ரெக்கக்னைஸ் வெதர் யூ ஆர் இன் அ ஃபோட்டோ ஆர் வீடியோ அவர் சிஸ்டம் கம்பேர்ஸ் இட் வித் யுவர் ப்ரொஃபைல் பிக்சர் அப்படிங்கிறாங்க. அதாவது உங்கள் ப்ரொஃபைல் பிக்சரில் என்ன ஃபோட்டோ கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா இந்த ஃபீச்சரை வந்து ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கும். அதாவது நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை வந்து ஃபேஸ் ரெக்கக்னிஷன் அப்படின்னு கொடுத்து இதை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம், டீஆக்டிவேட் பண்ணலாம். அதில் நீங்கள் டேப் பண்ணி பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துருக்கு. இந்த ஃபேஸ் ரெக்கக்னிஷனை வந்து நான் வந்து இப்போ ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். தேவையில்லைன்னா அதை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் வந்து விளம்பரங்களை எப்படி ஃபில்டர் பண்ணுறது, அதுவும் நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில். அதுக்குன்னு பிரத்யேக செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த செட்டிங்ஸில் போய் உங்களுக்கு பிடிச்சமான விளம்பரங்களை நீங்கள் செட் பண்ணிக்கலாம், தேவையில்லாத விளம்பரங்களை ஃபில்டர் பண்ணிக்கலாம். கடைசி நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் எதுனா ஆட்ஸ் வந்து நம்ம பொதுவாக நம்ம ஃபேஸ்புக்கில் நிறைய விளம்பரங்களை இடையில நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி விளம்பரங்களை வந்து நமக்கு பிடிச்சமான விளம்பரங்களை டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனை இந்த ஃபேஸ்புக் கொடுத்துருக்கு. அதை நம்ம எப்படி செட் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். வழக்கம் போல் டாப் ரைட்டில் வந்து 3 லைன் இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணுவோம். டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கீழே. ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் இருக்கும், அதை நம்ம டேப் பண்ணுவோம். டேப் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆப்ஸ்க்கு கீழே வந்து ஆட்ஸ்ன்னு இருக்கும், அதை நம்ம டேப் பண்ணுவோம். டேப் பண்ணதுக்கப்புறம் ஒரு புதிய பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா இவரோட ஃபேஸ்புக் ஆட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இவரோட இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ப்ளஸ் டிஸ்கவர்னு ரைட்டில் கொடுத்துருப்போம், அதை நம்ம டேப் பண்ணுவோம். டேப் பண்ணதுக்கப்புறம் டிஸ்கவர் யுவர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ட்ராவல், ஷாப்பிங் அண்ட் ஃபேஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஃபுட், ஸ்மார்ட் ஃபோன், ஸ்போர்ட்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் மியூசிக், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கேன். நான் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஸோ யூ ஆடட் ஷாப்பிங் அண்ட் ஃபேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது நான் தேவையில்லைன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ எது தேவைங்கிறத நீங்கள் வந்து ஒரு டேப் கொடுத்தா போதும். ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் விளம்பரமாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஆட்ஸை வந்து நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவில் 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நீங்கள் முழுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.